அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் தெரியணும்னா, மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான 10 மிக முக்கிய அறிவிப்புகள். தமிழ்நாட்டில் 2920 புதிய வேலைவாய்ப்புகள். தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களுடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாக சுமார் 2920 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 3.7 லட்சம் மின் இணைப்புகளை மீண்டும் ஆய்வு செய்ய உத்தரவு. ஜூலை மாதத்தில் வழக்கத்தை விட அதிக மின்கட்டணம் வந்ததாக புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மாநிலம் முழுவதும் 3.7 லட்சம் மின் இணைப்புகளை மீண்டும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டு உள்ளது. தமிழகத்துக்கு தினமும் 3500 கன அடி காவிரி நீர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகம் தமிழகத்துக்கு தினமும் 3500 கன அடி நீரை 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நீர் விடுவிப்பு ஜூலை 29 முதல் கணக்கிடப்படுகிறது. மொத்தமாக சுமார் 4 டிஎம்சி நீர் தமிழகத்துக்கு கிடைக்கும். கர்நாடகம் நீரியல் வறட்சியை காரணமாக கூறி உத்தரவை நிறுத்த கோரியிருந்தது. அந்த கோரிக்கையை ஆணையம் ஏற்கவில்லை. தமிழகம் கூடுதல் நீர் கேட்டிருந்தாலும் தற்போதைக்கு 3500 கன அடி என்ற அளவே உறுதி செய்யப்பட்டு உள்ளது. மேகதாது அணை திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது. கர்நாடக அரசு சமர்ப்பித்திருந்த மேகதாது அணையின் திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் திருப்பி அனுப்பியிருப்பது இன்று விரிவாக வெளியானது. கோயில் டெண்டர்கள் இனி மின்னணு முறையில் மட்டுமே பெறப்படும். இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களின் டெண்டர்கள் அனைத்தும் இனி தமிழ்நாடு அரசின் மின்னணு கொள்முதல் இணையதளம் மூலமாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு பேருந்துகளில் பார்சல் மற்றும் சரக்கு சேவை. அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிக்க அரசு பேருந்துகளில் தனியாக சரக்கு மற்றும் பார்சல் வைக்கும் பகுதிகளை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு உள்ளது. வாகன கண்காணிப்பு கருவிகளுக்கு அதிகபட்ச விலை நிர்ணயம். பொது போக்குவரத்து மற்றும் விதிகளுக்குட்பட்ட மற்ற வாகனங்களில் பொருத்தப்படும் வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் டிவைஸ் கருவிகளுக்கு தமிழக அரசு அதிகபட்ச விலையை நிர்ணயித்து உள்ளது. அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனை பிரிவுகளை முறைப்படுத்த அவகாசம் நீட்டிப்பு. சமவெளி பகுதியில் உள்ள அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனை பிரிவுகளை முறைப்படுத்த விண்ணப்பிக்கும் காலக்கெடு ஜூன் 30, 2027 வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. தனியார் பள்ளிகளின் அதிக கட்டணத்தை ஆய்வு செய்ய குழு. தனியார் பள்ளிகள் அதிகப்படியான கல்வி கட்டணம் வசூலிப்பதாக வரும் புகார்களை ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைக்க அரசு முடிவு செய்து உள்ளது. பள்ளி உணவில் வாரம் ஒருமுறை சிக்கன் பிரியாணி பரிசீலனை. அரசு பள்ளி மாணவர்களின் மதிய உணவு திட்டத்தில் வாரம் ஒருமுறை சிக்கன் பிரியாணி வழங்குவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சரிடம் முன்மொழிவு அளித்துள்ளார். மேலும் இது போன்ற தினசரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.